வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம போன கிளாஸில் வேலூர் கிளர்ச்சி, வேலூரோட சிறப்பம்சம் என்ன, வேலூர் கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன, அதுக்கப்புறம் இராணுவ கட்டுப்பாடுகள் என்னென்ன போட்டிருந்தாங்கன்னு சொல்லி வேலூர் கிளர்ச்சியோட பார்ட் 1 பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நாம் யூனிட் 6ல் பாளையக்காரர் கிளர்ச்சி, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளே மொத்தமாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்னா வேலூர் கிளர்ச்சி வந்துட்டோம். சிலபஸில் அந்த ஒரு டாப்பிக்கே முடிஞ்சு இப்போ வேலூர் கிளர்ச்சி வந்தாச்சு. நான் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி மேலே ஐ பட்டனில் வைக்கிறேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இதே மாதிரி நம்ம தமிழுக்கு மனப்பாட பகுதிகள் மட்டும் 13 மனப்பாட பகுதிகள் மட்டும் பேட்ச் ஃபீ 500 ருபீஸு இன்னியோட ஆஃபர் முடியுது. இதே மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். மனப்பாட பகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக நாங்கள் சொல்லித்தர முடியுமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போவோம். அதுவும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஆப் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆப்பில் நீங்கள் லிங்க்குள்ளே போயிட்டு சங்கத்தமிழ் பேட்ச்ன்னு இருக்கும், அப்படியே பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வேலூர் கிளர்ச்சியோட பார்ட் 2 பார்க்கலாம். அடுத்து பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கிளர்ச்சி காரணம்லாம் பார்த்தோம். இது எப்படி பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வாக மாறுது, எப்படி இந்த கிளர்ச்சிக்கான போக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? கிளர்ச்சிக்கான போக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மக்கள்கிட்ட இது எப்படி ஒரு வெறுப்புணர்வாக பரவுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்து டைரெக்டாக கிளர்ச்சிக்குள்ளே போயிட்டு தோல்விக்கான காரணம் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஓவராலாக வேலூர் கிளர்ச்சி முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மைசூரை சார்ந்த ஃபக்கீர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பக்கீர் அப்படின்னு சொல்லி. மைசூரை சார்ந்த பக்கீர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு வெறுப்புணர்வை தூண்டி பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. ஓகேவா? இந்த ஃபக்கீர்ஸ் என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னா உள் உளவாளிகள், அதாவது ஏஜென்ட் ப்ரோவேக்கர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்படி கேட்பாங்க. வேலூர் கிளர்ச்சியில் யார் உள் உளவாளிகளாக செயல்பட்டாங்க, ஏஜென்ட் ப்ரோவேக்கர்னர்ஸை யார் செயல்பட்டாங்க அப்படின்னா ஃபக்கீர்ஸ். இவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க. மக்கள் இடத்துல, எல்லா சிப்பாய் இடத்துலையும் ஒரு வெறுப்புணர்வை தூண்டுறாங்க. ஓகேவா? இது ஒரு ரீசன் மக்கள்கிட்ட பரவுறது. அடுத்து இவங்க இந்த ஃபக்கீர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபக்கீர்ஸ் மராத்திய படையோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த மக்கள்கிட்ட ரீச் பண்ண வைக்கிறதுக்குன்னு சொல்லி வேலூர் பொம்மலாட்டம்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. ஓகேவா? இது யார் பண்ணுறாங்க, யார் தலைமையில் இந்த வேலூர் பொம்மலாட்டம் பண்ணுறாங்கன்னா அப்துல்லா கான் மற்றும் பீர் சடா அப்படின்னு சொல்லி 2 பேர். இந்த பொம்மலாட்டம் மூலியமாக இந்த பொம்மலாட்டத்தில் வசை பாடல்கள், அதாவது திட்டுற மாதிரி, பிரிட்டிஷை திட்டுற மாதிரி இந்த பாட்டெல்லாம் பாடி முஸ்லீம்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் முஸ்லீம்கள் உங்களெல்லாம் கிறிஸ்டியனாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள்கிட்ட வெறுப்புணர்வு தூண்டுறாங்க. இதனால் முஸ்லீம்களும் ஆத்திரம் அடைகிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 2 விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபக்கீருங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக வெறுப்புணர்வை தூண்டுறாங்க. இவங்க உள் உளவாளிகள்னு சொல்லுவாங்க. இவங்க மராத்திய படைகளோடு நெருங்கிய தொடர்பு இருந்தாங்க. இவங்க இங்கிலீஷில் என்னென்னு பார்த்துங்க, ஏஜென்ட்னு சொல்லியிருக்கோம். அடுத்து மராத்திய படையோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்களா. அடுத்து வேலூர் பொம்மலாட்டம், இது யார் பண்ணுறா, இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெங்கடேசன் புக்கில் அப்துல்லா கான் மற்றும் பீர் சடா 2 பேரும் திப்புவோட நெருங்கிய தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல்லா கான் மற்றும் பீர் சடா வசைப்பாடல்கள் பாடி முஸ்லீம்களே உங்களை கிறிஸ்டியனாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க, பார்த்துக்குங்க, இந்த மாதிரி அக்னியும் குள்ளாயெல்லாம் வச்சு அதில் சிலுவர் சிம்பிள் மாதிரியெல்லாம் போட்டு உங்களை மதம் மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள்கிட்ட ஆத்திரத்தை தூண்டுறாங்க இந்த பாடல்கள் மூலிமா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 2 சைடு 2 டீம் எப்படி மக்கள்கிட்ட பரப்புனாங்க, எப்படி சிப்பாயிட்டெல்லாம் பரப்புனாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வெறுப்புணர்வை. அடுத்து ஒரு ஆத்தர் அவர் தகவலை திரட்டுறாரு வேலூர் கிளர்ச்சியை பற்றி. அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம பார்த்துடலாம். மாயகுப்தாங்கிற ஒரு ஆத்தர் இந்தியன் ஆஃபீஸ் லைப்ரரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கோங்க, லண்டனில் இருக்குது இந்த இந்தியன் ஆஃபீஸ் லைப்ரரி. இங்கிருந்து வேலூர் கிளர்ச்சியை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செஞ்சு இந்த லைப்ரரியிலிருந்து ஒரு தகவலில் திரட்டுறாரு மாயகுப்தாங்கிறவர். அவர் என்ன தகவல் கொடுக்குறாரு அப்படின்னா, 1806 மே 6ஆம் தேதி 4வது ரெஜிமெண்ட்னா அந்த பிரிவு அப்படி பிரிப்பாங்க, ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க மிலிட்ரியில், எல்லாத்துக்கும் தெரியும். 4வது ரெஜிமெண்ட்டு 2வது படைப்பிரிவு. இவங்க இந்த ரெஜிமெண்ட்டை சார்ந்த இந்த 2வது படைப்பிரிவை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த படைப்பிரிவை சார்ந்த 29 சிப்பாய்கள் நாங்கள் இந்த அக்னியோடைய தலைப்பாகையை நாங்கள் அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்களாமா. அது இவர் சொல்ல வராரு. ஓகேவா? மறுக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு பதிலாக அந்த சிலுவை போட்ட தொப்பிக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா கைக்குட்டை, கர்ச்சீஃப் மாதிரி, அந்த டர்பன் மாதிரி இதை அணிய மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த கைக்குட்டை மாதிரி அதை தலையில் அணிஞ்சிட்டு பிரிட்டிஷை நாய்கள்னு சொல்லி திட்டினாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவர் திரட்டி சொல்கிறாரு நமக்கு. ஓகேவா? உடனே நாய்கள்னு சொல்லி திட்டினோடனே பிரிட்டிஷ் கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி ஒழுக்கமாக மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சில பேர், மேக்ஸிமம் எல்லாருமே மன்னிப்பு கேட்டுறாங்க. இந்த ஒரு ஹிந்துவும் ஒரு முஸ்லீமும் மன்னிப்பே கேட்கல. மன்னிப்பு கேட்டவங்களுக்கு மன்னிச்சு விட்டுறாங்க. அதனால் இந்த ஒரு ஹிந்துவும் ஒரு முஸ்லீமுக்கும் 900 சவுக்கடி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு சவுக்கடியை நம்மளால் வாங்க முடியாது, 900 சவுக்கடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அளவுக்கு பிரிட்டிஷ் அடக்குமுறை பண்ணுதான்னு சொல்லி வேலூரை தாண்டி, வேலூர் பக்கத்தில் இருக்கிற வாலாஜாபாத்லேயும் இந்த தலைப்பாகை அணியை மறுத்து போராட்டம் பண்ணுறாங்க.
அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, வேலூரை தாண்டி எங்கே வந்து தலைப்பாகை அணிய மறுத்தாங்க அப்படின்னா வாலாஜாபாத். நாம நினைப்போம் வேலூரில் தானே கிளர்ச்சி நடந்துச்சு, வாலாஜாபாத்துக்கு என்ன சம்மந்தம்னு நினைப்போம். இப்படி தான் சிம்பிளாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வாலாஜாபாத்தில் வந்து தலைப்பாகை அணிய மறுத்தாங்க. ஓகேவா? இது யார் ரெக்கார்ட் பண்ணுறா? மாயகுப்தா. எங்கே? இந்தியன் ஆஃபீஸ் லைப்ரரின்னு சொல்லி லண்டனில் இவர் வந்து வேலூர் கிளர்ச்சி பற்றி ஆய்வு பண்ணுறாரு. இவர் தான் சொல்கிறாரு 1806 மே 6 வரும். மே 6 எந்த 4வது ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க 2வது படைப்பிரிவை சேர்ந்த 29 பேர். 2வது படைப்பிரிவு 29 பேர். இங்கே பாருங்கள், 2வது, இங்கே 4வது ரெஜிமெண்ட். ஓகேவா? 29 சிப்பாய்கள் வந்து அணிய மறுக்கிறாங்க. அதுக்கு பதிலாக போடான்னு சொல்லி அந்த தலைப்பாகை கழட்டி போட்டு கைக்குட்டையை அணிஞ்சுக்கிறாங்க. இதனால் விசாரணை பண்ணி மன்னிப்பு கேளுங்கிறாங்க. இவங்களும் பிரிட்டிஷ் நாய்கள்ங்கிறாங்க. அதில் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் வந்து மன்னிப்பு கேட்க மறுக்கிறாங்க. இதனால் 900 சவுக்கடி கொடுக்குறாங்க. இதை தாண்டி வாலாஜாபாத்லேயும் பரவுது. ஓகேவா? தலைப்பாகை அணிய மறுத்து 900 சவுக்கடி வாங்கினதுனால சரி இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம திட்டம் சொல்லி வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அங்கிருந்து பார்க்கலாம். திட்டம் பண்ணுறாங்க. திப்புவோட சன், நான் சொன்னேன்ல முந்தின கிளாஸ்லேயே, ஃபத்தே ஹைதர்னு சொல்லி அவங்களுடைய வழிகாட்டுதல் படி அவங்க தான் அவங்க தலைமை இது பண்ணி வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. எந்த அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. 1806 ஜூலை 13 வேலூர் கோட்டையை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். அதிகாலையிலேயே நம்ம கேப்சர் பண்ணலாம், இதான் பிளான் பண்ணுறாங்க. வேலூர் கோட்டையை கேப்சர் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? மைசூர் கேப்சர். ஏன்னா ஃபத்தே ஹைதருக்கு மைசூர் வேணும், அதனால் மைசூர் கேப்சர் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே சொன்னேன், ஹைதராபாத் நிஜாமும் வந்து பிரிட்டிஷ்க்கு அடி பண்ணிச்சதுனால, பிரிட்டிஷ் அடி பண்ணி வச்சதுனால அவரும் வந்து பழி தீர்க்காக வந்துட்டாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஹைதராபாத் நிஜாமும் என்ன சொல்கிறா, ஹைதராபாத்தும் கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டும் பிளான் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இது, அப்புறம் இந்த 2 அப்படின்னு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்போ ஆட்களை திரட்டுறாங்க. ஓகேவா? பள்ளிக்கொண்டா, வாலாஜாபாத், சித்தூர். நான் முன்னாடியே சொன்னேன் வாலாஜாபாத்லேயும் தலைப்பாகை அணிய எதிராக போராட்டம் சொல்லியிருந்தேன். அதனால இந்த வாலாஜாபாத், பள்ளிக்கொண்டா, இந்த சித்தூர், இந்த 3 இடத்துலையும் வந்து சிப்பாய்கள் வந்து ஒப்புக்கொள்கிறாங்க. ஓகேப்பா, எனக்கு பிளானு, நாங்கள் வந்துடுறோம், நாம் சேர்ந்து கிளர்ச்சி பண்ணுறோம், பிரிட்டிஷ் வந்து விடுதலை ஆகிறோம்னு சொல்லி இந்த 3 பேரும் ஒப்புக்கொள்கிறாங்க, இந்த 3 இடத்துல இருக்கிற சிப்பாய்கள். ஓகேவா? அடுத்து இதை தெரிஞ்ச ஜான் கிரடாக், நான் சொன்னல அந்த இராணுவ கட்டுப்பாடுகள் வந்து நடைமுறை கொண்டு வந்தவர் ஜான் கிரடாக்கு. அப்போ கவர்னராக சைன் பண்ணி கொடுத்தது வந்து வில்லியம் பெண்டிங்னு சொல்லி. அந்த ஜான் கிரடாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, நீ பார்த்துக்க, நம்ம இப்போவே வந்து இந்த இராணுவ கட்டுப்பாட்டை தளர்த்திடலாம். இந்த மாதிரி தாடி ஒன்றா வைக்கிறது, இந்த ஜாதி அடையாளங்களை அணியாமல் கட்டுப்படுத்துறது, இந்த தலைப்பாகை, இந்த கட்டுப்பாடை நீக்கிடலாம், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லி ஜான் கிரடாக் வந்து இந்த இராணுவ கட்டுப்பாட்டை தளர்க்க சொல்கிறாரு. யார்கிட்ட? இந்த பெண்டிங்கிட்ட சொல்கிறாரு. நான் சொல்லியிருந்தேன், இந்த பெண்டிங் தான் சைன் போட்டு கொடுத்தாரு, அவர் தான் கவர்னராக இருந்தார். பெண்டிங்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் பெண்டிங் வந்து சரியாக எதுவும் காது கொடுத்து கேட்காம அவர் அலட்சியப்படுத்திட்டாரு. இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, ஜூலை 13 தான் வந்து எங்கே இந்த கிளர்ச்சி வந்து தோல்வி அடையுது. சரி, எங்கே வந்து இந்த கிளர்ச்சி தோல்வி அடையிறதுக்கான ஃபஸ்ட்டு படினா இதுதான். 1806 ஜூலை 10 ஆக்சுவலாக எப்போ சொல்லியிருந்தது? ஜூலை 13 தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து கிளர்ச்சியாளர்கள் சிலர் வந்து அவசரப்பட்டு ஜூலை 10 எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த படைப்பிரிவை சேர்ந்தவங்க, ஏன்னா உள்ளே இருந்த சிப்பாய்கள் தான் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்னோம். அதாவது 1 மற்றும் 23வது ரெஜிமெண்ட்டை சார்ந்தவங்க தான் இந்த கிளர்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இதில் யார் யார் பிரிட்டிஷ் சேர்ந்தவங்க, ஆங்கிலேயர் படையை சேர்ந்த நபர்கள் யார் யார் இறக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இறந்தது ஃபேன்கோட். இது வந்து நம்ம 10th ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் இருக்கும். இந்த வேலூர் கிளர்ச்சி அப்போ ஃபஸ்ட்டு இறந்தது யார்? ஃபேன்கோட்டு, அடுத்து மக்ரோஸு, அடுத்து ஆம்ஸ்டாங். இந்த 3 பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேன்கோட்டு, மக்ரோஸு, ஆம்ஸ்டாங். ஓகேவா? ஃபேமன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேமன் ஞாபகம் வச்சிட்டிங்கனாலும் சரி. ஃபேன்கோட் தான் ஃபஸ்ட்டு இறந்தது, அப்புறம் மக்ரோஸ் இறப்பாரு, அப்புறம் ஆம்ஸ்டாங் இறப்பாங்க. FMA FAM எப்படி ஞாபகம் வச்சிட்டாலும் சரி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம்? திட்டமிடல் செய்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து பொறுக்க முடியாது, இவன் என்ன சவுக்கடியெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லி திட்டமிடல் ஆரம்பிக்கிறாங்க. திப்புவோட சன் வந்து என்ன பண்ணுறாரு? அவரோட தலைமையில் ஒரு திட்டமிடல் ஏற்படுது. எப்போ? 1806 ஜூலை 13 அப்போ வேலூர் கோட்டையை வந்து கேப்சர் பண்ணுறோம்ப்பா. அடுத்து எனக்கு தேவையான மைசூர் இடத்த நான் கேப்சர் பண்ண போகிறேன். அடுத்து ஹைதராபாத் நிஜாமுக்கு தேவையான அந்த இடத்த அவர் கேப்சர் பண்ண போகிறாரு. இதுதான் திட்டங்கிறாங்க. சரி, இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த திட்டத்துக்கு? பள்ளிக்கொண்டா, வாலாஜாபாத், சித்தூர், இந்த 3 இடத்துல இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம பண்ணலாம்னு சொல்லி. அடுத்து வந்து ஜான் கிரடாக் வந்து என்ன சொல்கிறா, இது தளர்த்தலையா, வேணாம், பிரச்சனையாயிருங்கிறாங்க பெண்டிங்கிட்ட. ஆனால் பெண்டிங் வந்து என்ன சொல்கிறது, பெண்டிங்லேயே போட்டுறாரு அதையே. ஓகேவா? அடுத்து 1806 ஜூலை 10 கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. எந்த படைப்பிரிவை ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா 1 மற்றும் 23 ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து யார் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் படையை சேர்ந்தவங்க இறக்குறாங்க இந்த கிளர்ச்சியிலனா, ஃபேன்கோட்டு, அடுத்து மக்ராஸு, அடுத்து ஆம்ஸ்டாங். ஃபேமன் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பிரிட்டிஷோட 3 ஆளுங்களை போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திப்புவோட கொடியை ஏற்றி ஃபத்தே ஹைதர் இருக்காங்களே, திப்புவோட பையன் ஃபத்தே ஹைதரை வந்து மன்னராக அறிவிக்கிறாங்க. வேலூர் கோட்டைக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. ஓகேவா? மன்னராக அறிவிக்கிறாங்க. இந்த கோட்டைக்குள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியிலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, கூட்ஸ்ன்னு சொல்லி.
கூட்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கில்லஸ்பின்னு ஒரு ஆங்கிலேய படை தளபதியாக இருக்கிறவர்கிட்ட போய் அறிவிக்கிறாரு. ஓகேவா, கூட்ஸ் போய் கூட்டி கொடுக்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கில்லஸ்பிகிட்ட போய் சொல்கிறாரு. இந்த கில்லஸ்பி யார் அப்படின்னா ஆர்காடோட கமாண்டிங் ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்காட்டில் ஒரு கமாண்டிங் ஃபோர்ஸில் பிரிட்டிஷில் ஒரு பதவியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவர். இவர் என்ன பண்ணுறாரு, சொன்னோன்னு ஆர்காட்லேருந்து வேலூருக்கு கிளம்பி வராரு. ஓகேவா, வந்து இவர் தான் பயங்கரமான தாக்குதல், கோட்டையை சுற்றி வளைச்சு பயங்கரமான தாக்குதலை மேற்கொள்கிறாரு. கிட்டத்தட்ட 350லேருந்து 800 சிப்பாய்களை வந்து கொன்னதாக தகவல் சொல்லப்படுது. அடுத்து 500 பேரை ஜெயிலில் போட்டதாக வந்து வெங்கடேசன் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா 600 பேரை வந்து திருச்சி வெள்ளூர் சிறையில் அடைச்சாங்கன்னு சொல்லி இருக்குது. ஜெயிலில் அங்கே 500 பேருன்னு இருக்குது, இங்கே 600 பேருன்னு இருக்குது. நான் ரெண்டையும் எழுதிட்டேன், ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, அடுத்து கில்லஸ்பிக்கு வந்து இந்த கிளர்ச்சி அடக்குன கில்லஸ்பிக்கு வந்து எவ்வளோ இந்த வெகுமதி கொடுக்குறாங்கன்னா 7000 பக்கோடாஸ். பக்கோடானா விஜயநகர ஆட்சியில் யூஸ் பண்ண இந்த நாணயத்துக்கு பேர் தான் பக்கோடான்னு சொல்லுவாங்க. 7000 பக்கோடாஸ் இந்த கில்லஸ்பிக்கு வெகுமதியாக கொடுக்குறாங்க பிரிட்டிஷ். அடுத்து இந்த கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்க, ஏன்னா ஜான் கட்டாக் தான் இந்த ராணுவ கட்டுப்பாட்டை நடைமுறை கொண்டு வராரு. இந்த பென்டிக் தான் ஆளுநராக இருக்கிறாரு. அடுத்து அந்த அக்னியூ தான் அந்த தொப்பியை கொண்டு வராரு. இந்த 3 பேர்த்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் பெருசாலாம் பண்ணல, இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பதவியை பிடிங்கிட்டு நீ போங்க இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுத்த பெரிய தண்டனையாக பார்த்துக்குங்க. அடுத்து ஃபத்தே ஹைதர் வந்து இந்த திப்புவோட மகன் ஃபத்தே ஹைதரை வந்து கல்கத்தாக்கு நாடு கடத்திடுறாங்க. ஓகேவா, இப்போ என்னென்ன பார்த்தோம், ஏன் தோல்வி, ஃபஸ்ட்டு 13ஆம் தேதி ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு 10ஆம் தேதி ஆரம்பித்ததா இது. சரி ஆரம்பித்தாங்க, 3 பேர்த்த போட்டு தள்ளினாங்க, அது பார்த்தோம். ஃபேன் கோட்டு, மக்ராஸு, ஆம்ஸ்டாங்குன்னு பார்த்தோம். இந்த 3 பேர்த்த போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்க, திப்புவோட கொடியை வந்து ஏற்றுறாங்க. யார், ஃபத்தே ஹைதர் மன்னராக அறிவிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து கூட்ஸ், வெளியிலேருந்து பார்க்குற கூட்ஸ் கூட்டி கொடுக்குறாரு யார்ட்ட, கில்லஸ்பி. அந்த கில்லஸ்பி யார், ஆர்காடோட கமாண்டிங் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவர். ஓகேவா, இந்த இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த கில்லஸ்பிகிட்ட சொன்னோன்னே இவர் ஆர்காட்லேருந்து வேலூர் கிளம்பி வராரு. பயங்கரமான தாக்குதல் மேற்கொள்றாரு. 350லேருந்து 800 சிப்பாய்கள் கொல்லப்படுறாங்க. 500 சிப்பாய்களில் ஜெயிலில் அடைக்கிறாங்கன்னு சொல்லி வெங்கடேசன் புக்கில் இருக்குது. 600 சிப்பாய்கள் வந்து திருச்சி வெள்ளூர் சிறையில் அடைச்சாங்கன்னு சொல்லி புக்கில் இருக்குது. ஓகேவா, கில்லஸ்பிக்கு வந்து வெகுமதியை 7000 பக்கோடா கொடுக்குறாங்க. ஜான் கிரட்டாக்கு அக்னியூ பென்டிக் இந்த 3 பேர்த்த வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஃபத்தே ஹைதரை வந்து கல்கத்தாக்கு நாடு கடத்தப்படுறாங்க. சரி, அடுத்து வந்து தோல்விக்கான காரணம் என்னங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் கூற்றுல கேட்பாங்க, எது தோல்விக்கான காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால இதை நம்ம பார்த்துக்க வேண்டியது நல்லது. தோல்விக்கான காரணம் என்னன்னா பொது குறிக்கோள் இல்லை. ஆமாம், ஏன்னா மைசூர் திப்புவோட பையனுக்கு என்ன, மைசூரை மீட்கணும்னு சொல்லி. அடுத்து இவங்க நம்ம ஹைதராபாத் நிஜாமுக்குன்னா ஹைதராபாத்தை மீட்கணும். எல்லாரும் அவங்கவுங்களுடைய தேவை, அவங்கவுங்க என்னென்ன மீட்கணும்னு சொல்லி தனித்தனியாக செயல்பட்டதுனால பொது குறிக்கோள்னு ஒன்று இல்லை. முழுமையாக இங்கிட்டிருந்து வெளியே வரணுங்கிற அந்த பொது குறிக்கோள் இல்லாதனால தோல்விக்கான காரணம் ஃபஸ்ட் இது. அடுத்து ரெண்டாவது வந்து கிளர்ச்சி முன்பே துவக்கம். நான் சொன்ன மாதிரி ஜூலை 13ஆம் தேதி தொடங்க வேண்டியது 10ஆம் தேதியே தொடங்கிட்டாங்க. அது ஒரு தோல்விக்கான காரணம் தான். அடுத்து சரியான தலைமை இல்லை. புக்கில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மருது சகோதரர்கள் மாதிரி ஒரு வலிமை வாய்ந்த சரியான தலைமை இல்லை. என்னதான் ஃபத்தே ஹைதர் இருந்தாலும் அவர் பிளான் பண்ணதுக்கு கரெக்டாக இது பண்ணாமல் முன்னாடியே இது பண்ணதுனால அந்த ஒரு தலைமை ஒருங்கிணைப்பு சரியா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தலைமை சரியா இல்லை. அடுத்து வேலூர் கோட்டையை கைப்பற்றிருந்தாங்க இல்லையா, அந்த 3 பேர்த்த போட்டு தள்ளிட்டு கைப்பற்றிட்டு அவங்க வந்து இன்னும் தீவிரப்படுத்தாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலூர் கோட்டையில் இருந்த இந்த பொருள்லாம் சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே இருக்கிற பொருளில் சூறையாட ஆரம்பித்தோடனே டைவர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறப்ப ஒரு 10 பேர் டைவர்ட் ஆகி போயிட்டு அந்த பொருளை சூறையாடுறப்ப இது ஒரு தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மக்கள் பங்களிப்பு இல்லை. மக்கள்கிட்ட என்னதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மக்களோட பங்களிப்பு இல்லை. ஏன், ஈவன் சிப்பாயோட சில பேரோட பங்களிப்பே குறைவாக தான் இருந்துச்சு. அடுத்து கில்லஸ்பியோட படை அவங்களுடைய கடுமையான தாக்குதல், அதை தாக்கு பிடிக்க முடியல, அதுவும் ஒரு தோல்விக்கான காரணம் தான். அடுத்து ஆயுதங்களை வந்து தாறுமாறாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆயுதங்களை வந்து சரியாக பயன்படுத்தாமல் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு தாறுமாறாக பயன்படுத்தினால ஆயுதங்களுடைய வெடிமருந்தோடைய பற்றாக்குறை ஏற்படுது. வெடிமருந்தோட பற்றாக்குறை ஏற்பட்டோன்னா அவங்க வந்து நிறைய ஆயுதங்களை வச்சு அவங்க ஈஸியாக தகர்த்துட்டாங்க. இதுதான் ஃபுல்லாக காரணங்கள். ஓகேவா, கிளர்ச்சி இப்போ முடிஞ்சிருச்சு. கிளர்ச்சிக்கான காரணங்கள்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு வராங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். திருப்ப புக்கில் வெங்கடேசன் புக்கில் திருப்ப கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த பென்டிங் இருக்கார்ல, இவர் தான் வந்து ஆளுநராக இருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தலைப்பாகை அணிய மாட்டோம்னு சொல்லி இந்த ஹிந்துவும் முஸ்லீமும் கிளர்ச்சி பண்ணாங்க. ஆனால் ஹிந்து முஸ்லீம் மதத்திலேயே இந்த மாதிரி தலைப்பாகை அணியக்கூடாதுன்னு எங்கேயும் இல்லையே. இருந்திருந்தால் இவங்க பண்ணுறது கரெக்டுப்பா. இந்த மாதிரி ஹிந்து முஸ்லீம் கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க மதத்திலே அது இல்லை, தலைப்பாகை அணியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலையே அப்படின்னு சொல்லி இந்த பென்டிக் அவருங்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு கூற்று. ரெண்டாவது வந்து ஹார்கோர்ட், கில்லஸ்பி, கென்னடி 3 பேர் நல்லா பார்த்துங்க. ஹார்கோர்ட், கில்லஸ்பி, கென்னடி இந்த 3 பேர் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க கிளர்ச்சிக்கான காரணம் எல்லாம் என்னென்னு சொல்லி ஆய்வு செய்கிறதுக்காக. ஓகேவா, இந்த 3 பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திப்புவோட மகன் அதாவது ஃபத்தே ஹைதரும் அவங்களோட ஆதரவாளர்களும் தான் இந்த கிளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் கொண்ட குழு
கடைசியாக ஒரு அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஓகேவா, திப்பு சென்ஸ் தான் காரணம் அப்படின்ட்டு. அடுத்து ஜெனரல் பேட்டர், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேட்டர் இராணுவ கட்டுப்பாடு ப்ளஸ் திப்புவோட செல்வாக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி பேட்டர் சொல்கிறாரு. ஓகேவா, இராணுவ கட்டுப்பாடு போட்டாங்கல்ல ஜான் கிரடாக், அதுவும் திப்புவோட செல்வாக்கு தான்ப்பா காரணம் இந்த கிளர்ச்சிக்குன்னு சொல்லி பேட்டர் சொல்கிறாரு. அடுத்து கேஎஃப் கிரடாக், நம்ம நிறைய கிரடாக் பட்டோம். ஜான் கிரடாக்ங்கிற ஒரு விதி இந்த ரூல்ஸை கொண்டு வந்து அந்த நடைமுறைப்படுத்தினவர். ஜேஎஃப் கிரடாக்னு போன கிளாஸில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இவர் கேஎஃப் கிரடாக், நல்லா குழப்பாமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வர இடத்துல தான் டிஎன்பிசி குழப்பிட்டு இருப்பாங்க. இந்த இடம் நம்ம ஸ்ட்ராங்காக படிக்கணும். கேஎஃப் கிரடாக் என்ன சொல்கிறாருன்னா, முகலாயர் ஆட்சியை கொண்டு வரது தான் இந்த கிளர்ச்சியோட நோக்கமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா, டோட்டலாக நம்ம 3 பார்த்துருந்தோம். என்னென்னா பெண்டிங் என்ன சொல்லியிருந்தாரு, தலைப்பாகை அணிய மறுத்த ஹிந்துவும் முஸ்லீமும் அவங்களுடைய மதத்திலே இல்லை, தலைப்பாகை அணியக்கூடாதுன்னு சொல்லி எந்த மதத்திலையும் இல்லையே, ஏன் இவங்க போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லி பெண்டிங் சொல்கிறாரு. அடுத்து ஹார்கோர்ட், கில்லஸ்பி, கென்னடி, இதெல்லாம் மெயின் பாயிண்ட்டுங்க. நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி நம்ம படிக்கிறப்பவே அந்த கொஷின் இமேஜின் பண்ணி கொஷினை நம்ம உருவாக்கணும் அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இந்த வேலூர் கிளர்ச்சிக்காக எத்தனை பேர் கொண்ட குழு போட்டாங்க? 3 பேர் கொண்ட குழு போட்டாங்க கிளர்ச்சிக்கான காரணத்தை ஆராய. அந்த 3 பேர் கொண்ட குழுவில் யார் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இருக்கிறவங்க யார்? ஹார்கோர்ட், கில்லஸ்பி, கென்னடி. ஜான் கிரடாக்னு கொடுக்கலாம், வேறு ஏதாவது பேர் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் கேட்பாங்க குழு. இவங்க என்ன சொல்கிறாங்க, திப்பு மகன்களும் அவங்க ஆதரவாளர்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஜெனரல் பேட்டர் என்ன சொல்கிறாரு, இராணுவ கட்டுப்பாடும் திப்புவோட செல்வாக்கும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கேஎஃப் கிரடாக் என்ன சொல்கிறாரு, முகலாய ஆட்சி கொண்டு வரதான் அவங்கள அந்த கிளர்ச்சியாளர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த கூற்று தாமஸ் மன்றோ அவர்கள் சொல்கிறாரு, மதம் மாற்ற பயம் அதனால தான் இந்த கிளர்ச்சிக்கான காரணம்னு சொல்லி மன்றோ சொல்கிறாரு. மதம் மன்றோ அப்படின்னு சொல்லி கூட லைனாக ஞாபகம். இதுக்கு முன்னாடியே அவர் மன்றோ வச்சு ஒன்று பார்த்துருந்தோம். இவர் வந்து மதம் மன்றோ அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மதமாற்ற பயம் சொல்கிறாரு. அடுத்து பெண்டிக், இந்த வில்லியம் பெண்டிக்கு முன்னாடியே ஒன்று சொல்லியிருந்தாரு, மதத்திலேயே இல்லையே அவங்க ஏன் சண்டை பண்ணுறாங்கன்னு. திரும்ப இன்னொன்று சொல்கிறாரு, ஹிந்து ப்ளஸ் முஸ்லீமுடைய மத உணர்ச்சி புண்பட்டது. ஆமாம், ஏன்னா அந்த சிலுவை மாதிரி இருந்துச்சு, அந்த தொப்பியை போட சொன்னாங்க, மத அடையாளங்களை அணியக்கூடாதுன்னாங்க. அது டைரெக்டாக மதத்து மேலேயே தாக்குதல்ங்கிற மாதிரி இந்து முஸ்லீம்கள் உணர்ந்தாங்க. அதனால் இந்து முஸ்லீமோட மத உணர்ச்சி புண்பட்டது அப்படின்னு சொல்லி பெண்டிங் சொல்கிறார். ஆரம்பிச்சுட்டவரே இவர் தான், இவரே சொல்கிறார், பார்த்துக்குங்க. அடுத்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒரு 24 பேர் இருப்பாங்க, இயக்குநர்கள் மன்றம். இது வந்து நம்ம பால்ட்டியில் 1773 சட்டம் ஒரு ஒழுங்குமுறை சட்டம். அதில் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 24 பேருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இவங்க டைரெக்டாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு கீழே, பாராளுமன்றத்துக்கு கீழே கண்ட்ரோலில் வந்து இங்கே இருக்கிற கம்பெனியை கண்காணிக்கிற ஒரு 24 பேர் தான் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இது பால்ட்டியில் ஃபுல்லாக தெரியும். இப்போதைக்கு இயக்குநர்கள் மன்றம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 24 பேருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க சொன்ன எல்லா கருத்தையும் தொகுத்து இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, இராணுவ கட்டுப்பாடு, சிப்பாய் வந்து அதிருப்தியானங்க, இராணுவ கட்டுப்பாடு போட்டனால சிப்பாய் அதிருப்தியானங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திப்புவோட மகன்கள் பயன்படுத்திட்டாங்க இந்த வாய்ப்பை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாங்க. திப்புவோட மகன்கள் வாய்ப்பை பயன்படுத்தினாங்க, சிப்பாய் வந்து ஏற்கனவே இராணுவ கட்டுப்பாடுனால அதிருப்தியில் இருந்ததை பயன்படுத்திக்கிட்டாங்க திப்பு சென்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னென்ன பார்த்துருந்தோம், மன்றோனா மதமாற்ற மன்றோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டிங் அப்படின்னாவே என்ன சொல்கிறாரு, இந்து முஸ்லீமோட மத உணர்ச்சி புண்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அடுத்து என்ன சொல்கிறாரு, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 24 பேர் என்ன சொல்கிறாங்க, இராணுவ கட்டுப்பாடு, சிப்பாய் அதிருப்தி, திப்பு சென்ஸ் பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கூற்றுகள்லாம் பார்த்துட்டோம். அடுத்து விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, கில்லஸ்பிக்கு 7000 பக்கோடா கொடுத்தது, வில்லியம் பெண்டிக்கு இந்த அக்னியும் ஜான் கிரடாக்கை தூக்குனது, இதெல்லாம் இந்த விளைவுகளில் தான் வரும். ஓகேவா, நாங்கள் ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். இந்த ஸ்கூல் புக் பார்த்துட்டு இதுவும் பார்க்குறதுனால கொஞ்சம் ஒரு 4 பாயிண்ட் அங்கே போயிடுச்சு, அதையும் இந்த விளைவுகளில் சேர்த்திக்கிங்க. ஓகேவா, பெண்டிக்கை தூக்கிட்டு யாரை போடுறாங்க அப்படின்னா பார்லோ. நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸு ப்ளஸ் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே கண்டினியூவாக இருக்கும். இதெல்லாம் விளைவுகள். கடைசியாக என்ன நடந்துச்சு, பிரிட்டிஷ் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லி பெண்டிங் அந்த கவர்னரை தூக்கிட்டு பார்லோங்கிறவரை போட்டாங்க. இவர் வந்து கொஞ்சம் மதத்துக்கு எதிராக நடக்காமல் எல்லாத்தையும் ஒரு சுமூகமாக போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெங்கடேசன் புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க பார்லோ. ஓகே, அடுத்து சிப்பாயோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, இந்திய சிப்பாய்களில் ஆள் எடுத்தாங்க பிரிட்டிஷ் மிலிட்ரியில். இப்போ இந்திய சிப்பாய்களில் ஆட்களை எடுக்கிறத குறைச்சிட்டாங்க. ஓகேவா, பிரிட்டிஷ் ஆளுங்களை அதிகமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்திய சிப்பாய்களை குறைச்சி பிரிட்டிஷ் ஆளுங்களை அதிகமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து நான் சொன்னேன்ல, இந்த வேலூர் கிளர்ச்சி நடக்கிற டைமில் 1969வது ரெஜிமெண்ட் தான் அந்த கோட்டையை பாதுகாத்தாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த கிளர்ச்சி நடக்கிற டைம் அவங்க தான் இருந்தாங்க. அதனால அந்த 69வது ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நினைவு சின்னத்தை அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நினைவு சின்னம் யாருக்கு? 69 நினைவு சின்னம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அடுத்து ஜோசப் திவியன் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூற்று சொல்கிறாரு, வேலூர் கிளர்ச்சி வந்து கம்பெனி ஆட்சிக்கு எதிராக நடந்த சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு? ஜோசப் திவியன். வேலூர் கிளர்ச்சி கம்பெனி ஆட்சிக்கு எதிராக நடந்த சிப்பாய் கழகம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து விடி சாவர்கர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 1857 கிளர்ச்சி 1857 ஒரு கிளர்ச்சி நடக்கும், அதுக்கான ஒத்திகை தான் 1806 சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார்? விடி சாவர்கர். இப்போ என்னென்ன பார்த்துருந்தோம்,
பெண்டிங் பதிலாக பார்லோ போட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கில்லஸ்பி 7000 பக்கோடா கொடுத்தது, வில்லியம் பெண்டிங்கை நீக்கினது, ஜான் கிரட்டாக நீக்கினது, அக்னியூவை நீக்கினது, இது எல்லாமே இந்த விளைவுகள் பயனில் வரும். பெண்டிங்கை நீக்கிட்டு பார்லோவை போடுறாங்க. அடுத்து சிப்பாயோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறாங்க, இந்திய சிப்பாய்களோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறாங்க. அதாவது இராணுவத்தில், பிரிட்டிஷ் இராணுவத்தில் பிரிட்டிஷோட ஆளுங்களே அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, 69ஆவது ரெஜிமெண்ட்டுக்கு வந்து நினைவு சின்னத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் அப்போ பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அடுத்து ஜோசப் திவ்யன்கிற ஒரு நபர் என்ன சொல்கிறாரு, வேலூர் கிளர்ச்சி வந்து கம்பெனி ஆட்சிக்கு எதிராக நடந்த சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வி.டி. சாவர்கர் வந்து 1857 பெருங்கிளர்ச்சிக்கான ஒரு ஒத்திகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கூற்று பார்க்கலாங்க. நிறைய கூற்று தான் இருக்குது, லைனாக கூற்று விளைவுகள் இதே தான் இருக்குது. நம்ம கூற்றுகளும் பார்த்துட்டா தான் அப்படி ஒரு குரூப் 1 லெவலுக்கு நம்ம கண்டிப்பாக போக முடியும். ஓகேவா, கே ராஜயன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிளர்ச்சியை தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இந்த பாளையக்காரர் கிளர்ச்சியில் தென்னிந்திய கிளர்ச்சின்னு ஒன்று வரும். இந்த தென்னிந்திய கிளர்ச்சியால் ஊக்குவிக்கப்பட்ட கிளர்ச்சிக்காரர்கள் மேற்கொண்ட இறுதி விடுதலை போராட்ட முயற்சியே இந்த வேலூர் கிளர்ச்சி அப்படிங்கிற. வேலூர் கிளர்ச்சி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாளையக்காரர் டைமில் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி நடந்துச்சுப்பா, அதனால ஊக்குவிக்கப்பட்ட இந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து மேற்கொண்ட இறுதி விடுதலை போராட்ட முயற்சியே இந்த வேலூர் கிளர்ச்சி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, ராஜயன். இங்கேயே கட் பண்ணி கேட்பாங்க. இப்போ நான் பார்த்தாவே இந்த கட் பண்ணி கேட்கலான்னு தான் தோணுது. ஓகேவா, இங்கே கட் பண்ணி இப்படி கேட்டுருவாங்க, நம்ம ஃபுல்லாக படிச்சிருப்போம். கடைசி லைன் கேட்டுருவாங்க, இறுதி விடுதலை போராட்ட முயற்சியே வேலூர் கிளர்ச்சின்னு யார்ப்பா சொன்னா அப்படின்னு சொல்லி, ராஜயன். ஓகே, அடுத்து கே.ஏ. மணிக்குமார் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலூர் நிகழ்ச்சி தேசியம் சார்ந்த எழுச்சி அப்படிங்கிறாரு. இப்போ நிகழ்ச்சி நடத்தணும்னா நமக்கு மணி வேணும்ல, பணம் வேணும். அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நிகழ்ச்சினா நமக்கு பணம் வேணும். வேலூர் நிகழ்ச்சி தேசியம் சார்ந்த எழுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து ஏஆர் வெங்கடாச்சலபதி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வட இந்தியா வரலாற்று ஆய்வாளர்கள் இருப்பாங்களே, வட இந்தியா சேர்ந்தவங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வேலூர் கிளர்ச்சி வந்து ஒரு சிப்பாய் கழகம் தான் சொல்கிறாங்க, அது எனக்கு மனவேதனையாக இருக்குன்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வட இந்தியக்காரங்க அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் இப்படி சொல்கிறாங்க, வேலூர் கிளர்ச்சியை சிப்பாய் கழகம்னு சொல்லி முடிச்சிடுறாங்க, அது எனக்கு மனவேதனையாக இருக்குன்னு சொல்லி இவர் சொல்கிறார். இப்போ என்னென்ன பார்த்துருந்தோம், ராஜா என்னென்ன சொல்கிறாரு, தென்னிந்திய ஷார்ட்டாக படிக்கணுங்க, இவ்வளோ பெருசாக இருக்கா, நம்ம ஷார்ட்டாக நினச்சி படிக்கணும். தென்னிந்திய கிளர்ச்சியால் தூண்டப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் தான் செய்த இந்த இறுதி விடுதலை போராட்டம் அப்படின்னு சொன்னது இவர், அப்படி சுருக்கமாக படிச்சிடணும். அடுத்து இங்கே கே மணிக்குமார் வந்து வேலூர் நிகழ்ச்சி எழுச்சின்னு வந்தாவே மணிக்குமார், வெங்கடாச்சலபதி வருத்தம்னாவே வெங்கடாச்சலபதி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அடுத்து இன்னும் ஒரு சில கூற்றுகள் பார்த்தா அதோட முடிஞ்சிடும். காரல் மார்க்ஸ் தான் இந்த கிளர்ச்சியை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க. காரல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நியூயார்க் ட்ரிபூன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் என்ன சொல்ல வர்றாருன்னா, 1857 ஒரு பெருங்கலங்கம் நடக்கும்ல, அந்த பெருங்கலங்கம் தான் இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு இந்த ஆசிரியர்களுக்குள்ளே, இந்த வரலாற்று ஆசிரியர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை மாதிரி போகுது. ஒருத்தர் வந்து 1806 தான்ப்பா முதல் இந்திய விடுதலை போராட்டம்ங்கிறாங்க, இன்னொருத்தங்க 1857 தான்ப்பா முதல் இந்திய விடுதலை போராட்டங்கிறாங்க, இன்னொருத்தங்க இந்த பாளையக்காரர் டைமில் தென்னிந்திய கிளர்ச்சி நடந்துச்சுல அதான் முதல் இந்திய விடுதலை போராட்டம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாறி சொல்கிறாங்க. ஒவ்வொரு அறிஞர்களோட கருத்து, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னங்கிறது மட்டும் நம்ம இப்போ பார்த்தா முடிஞ்சு. ஓகேவா, நியூயார்க் ட்ரிபூன்கிற பத்திரிகையில் காரல் மார்க்ஸ் எழுதுறாரு, 1806 முதல் இந்திய விடுதலை போராட்டம் கிடையாது, 1857 நடந்த பெருங்கலகம் தான் முதல் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வி.டி. சாவர்கர் அவங்க 1909 ஒரு புக் எழுதுகிறாங்க. அந்த புக்கு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க, வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, மராத்திய மொழியில் எழுதியிருக்காங்க. எந்த மொழியில்? மராத்திய மொழியில் எழுதியிருக்காங்க. அடுத்து ராஜயன் அப்போவே இருந்து தென்னிந்திய கிளர்ச்சியில் வந்து தூண்டப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் தான் வந்து இது நடத்தின இறுதி விடுதலை போராட்டம்னார். அதே தான் சொல்ல வர்றார். ராஜயன்னாவே நீங்கள் தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னே ஞாபகம் வச்சுக்கணும். இவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் அங்கே பாளையக்காரருக்கே போயிட்டு அங்கே நடந்த அந்த தென்னிந்திய கிளர்ச்சி இருக்குல்ல, அதுதான் முதல் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி மாறி 1806 தென்னிந்திய கிளர்ச்சி, 1857 சொல்லி மாற்றி சொல்கிறாங்க. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து 2007 கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த 1806 இந்த வேலூர் கிளர்ச்சியோடைய 150வது நினைவு விழாவை நடத்துது கவர்மெண்ட்டு. அடுத்து 2006 சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, வேலூர் கிளர்ச்சியோடைய அஞ்சல் முத்திரையை வெளியிடுது. வேலூர் கிளர்ச்சியோடைய அஞ்சல் முத்திரையை 2006 வெளியிடுது. ஓகேவா, கரெக்டாக இந்த ரெண்டையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. காரல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு, 1857 கிளர்ச்சி தாப்பா முதல் இந்திய விடுதலை போராட்டம்னு சொல்கிறாரு. சாவர்கர் வந்து 1909 ஒரு புக் எழுதுறாரு. இயர் ஞாபகம் வச்சுங்க, எந்த மொழி ஞாபகம் வச்சுங்க, மராத்திய மொழி, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. ஓகேவா, அடுத்து ராஜா என்ன சொல்கிறாரு, தென்னிந்தியானாவே ராஜா தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க.
தென்னிந்தியாவே ராஜா தான். ஏன்னா அப்போவே முன்னாடியே சொல்லுவார் தென்னிந்திய கிளர்ச்சி தான் வந்து அங்கிருந்து தூண்டப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி அதே தான் இப்போ சொல்கிறாரு. இதுதான் முதல் இந்திய விடுதலை போராட்டம்னு சொல்கிறாங்க. 2007 150வது நினைவு விழா, 2006 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஞ்சல் முத்திரை வேலூர் கிளர்ச்சியை, ஓகேவா, வேலூர் கிளர்ச்சிக்கான அஞ்சல் முத்திரை. கடைசியாக நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த வேலூர் கிளர்ச்சியை வந்து யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணா, யார் வந்து ஒருங்கிணைச்சு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர்த்தோட பேர் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம மெயினாக பார்க்கணும். புக்கு நம்ம கிளாஸ் பொறுத்தளவுக்கு புக்கு ப்ளஸ் சோர்ஸ் புக்கு ரெண்டுமே கலந்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு எளிமையாக புரியுற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஓகேவா, யார் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆதம், ஹமீத், ஹுசைன், காசிம். ஷேக் ஆதம், ஷேக் ஹமீத், ஷேக் ஹுசைன், ஷேக் காசிம் அப்படின்னு வரும். நான் வெறும் பேர் மட்டும் எழுதியிருக்கேன். ஆதம், ஹமீத், ஹுசைன், காசிம். இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து நம்ம ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்த்துருந்தோம், கிளர்ச்சியோட போக்கு பார்த்துருந்தோம், எப்படி மக்கள்கிட்ட பரப்புனாங்க. மைசூர் சேர்ந்த ஃபக்கீர்கள் வந்து கிளர்ச்சி, அதாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்து ரொம்ப அந்த அவங்க மேலே வெறுப்பு தூண்டுற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மராத்தியர்கள் படையோட ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க. அவங்க மராத்தியர் படைகளோட ரொம்ப இணக்கமாக இருந்து செயல்பட்டாங்க. ரொம்ப பிரிட்டிஷ்க்கு எதிராக பேசினாங்கன்னு பார்த்துருந்தோம். ஓகேவா, அடுத்து வேறு யார் இது பண்ணாங்க, அந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சின்னு சொல்லி 2 பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. திப்போட அப்துல்லா கான்னு சொல்லி அப்புறம் பீர் சடான்னு சொல்லி 2 பேர் வந்து இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்தி அது மூலிமா வெறுப்புணர்வை தூண்ட வச்சாங்க. வசைப்பாடல்களை பாடி முஸ்லீம்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தலைப்பகையெல்லாம் கொடுத்துப்பாரு, உன்னை மதமாத்த பார்க்குறாங்க கிறிஸ்டின்குன்னு சொல்லி முஸ்லீம்கிட்ட ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்குறாங்க. இந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட அப்படியே பரவி வருது. அடுத்து மாயகுப்தாங்கிற ஒரு நபர் லண்டன் இந்தியன் அஃபீஷியல் லைப்ரரின்னு சொல்லி அதில் போய் உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஆதரவுகளை திரட்டுறாரு. சரி, ஆய்வுகளை மேற்கொண்டு ஆதாரங்களை திரட்டி என்ன சொல்கிறாங்க, 1806 மேலே வந்து 4வது ரெஜிமெண்ட்டை சேர்ந்து 2வது படைப்பிரிவில் 29 சிப்பாய்கள் வந்து இந்த தலைப்பாகை, இந்த குறியீடு போட்ட தலைப்பாகை நாங்கள் அணிய மாட்டோம்னு சொல்லிட்டு வெறும் அந்த கர்ச்சீஃப் கைக்குட்டை மாதிரி எடுத்து தலையில் கட்டிட்டு பிரிட்டிஷை நாய்கள்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த நாய்கள்னு சொல்லி திட்டினால பிரிட்டிஷ் கூட்டி போய் விசாரணை பண்ணுறாங்க. அதெல்லாம் மன்னிப்பு கேட்டவங்கள விட்டுட்டாங்க. மன்னிப்பு கேட்காத ஒரு ஹிந்துவும் ஒரு முஸ்லீமையும் பிடிச்சி 900 சவுக்கடி கொடுக்குறாங்க. இதை வந்து மாயகுப்தாங்கிறவர் தெரிவிக்கிறார். அங்கே அந்த லைப்ரரியிலேருந்து ஆதாரங்களை திரட்டி தெரிவிக்கிறார். ஓகேவா, அடுத்து இது பண்ணோன்னா என்ன ஆகுது, வாலாஜாபாத்லேயும் நாங்களும் என்ன பிரிட்டிஷ் இவ்வளோ ஆனவம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாலாஜாபாத்லேயும் நாங்களும் அணிய மாட்டோம்னு சொல்லி வேலூர் பக்கத்தில் இருக்க வாலாஜாபாத்லேயும் தலைப்பாகை அணிய போராட்டம் எங்கு நடந்தது, வேலூரை தாண்டி அப்படின்னா வாலாஜாபாத் இல்லை வேலூரில் மட்டும் நடந்தது அப்படின்னு சொல்லி கூற்றுல கொடுத்தாலும் அது தவறு. ஓகேவா, அடுத்து திட்டம் எப்போ திட்டுறாங்க, திப்புவோட மகன் ஃபத்தே ஹைதர் தலைமையில் திட்டம் தீட்டப்படுது. 1806 ஜூலை 13ஆம் தேதி நம்ம பண்ணலாம்னு சொல்லி திட்டம் தீட்டப்படுது. வேலூர் கோட்டையை 13ஆம் தேதி பிடிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு மைசூர் வேணும், திப்போட மகன் சொல்கிறாரு எனக்கு வந்து மைசூர் வேணும், நான் மைசூர் பிடிக்கிறேன். அப்புறம் ஹைதராபாத் நிசாமுக்கு ஹைதராபாத் வேணும், அவங்களுக்கு அது வேணும். ரெண்டையும் நம்ம பிடிக்கிறோம். ஹைதராபாத் நிசாம் பற்றி எப்படின்னாலாம் நம்ம முந்தின கிளாஸில் சொல்லியிருக்கேன். முந்தின கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான புரிதல் கிடைக்கும். ஓகேவா, இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேவா, இந்த மாதிரி கிளர்ச்சிக்கு வந்து ஒத்துக்கிறாங்க யார், இந்த வாலாஜாபாத்தில் இந்த சில சிப்பாய்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். திட்டத்துக்கு எங்கே வந்து ஃபஸ்ட்டு தோல்விக்கான காரணம் ஆகுது அப்படின்னா, இந்த தீட்டணும்னா ஜான் கிராடாக் என்ன சொல்கிறாரு, அவர் தான் அந்த ராணுவ விதிகளை கொண்டு வந்தது, அதான் நடைமுறைப்படுத்த அவரே போய் சொல்கிறார் வில்லியம் பெண்டிங்டே, இந்த மாதிரி கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீ உடனே இதெல்லாம் இந்த ராணுவ கட்டுப்பாட்டில் தலை தீருன்னு சொல்கிறாங்க. பெண்டிங் வந்து பெண்டிலே சரி இதிலே போட்டுறாரு, கிடப்பில் போட்டுறாரு. அதனால் பிரச்சனை இன்னும் தீவிரமாகி திட்டம் வந்து கரெக்டாக 13ஆம் தேதி வந்திருந்தால் மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். லேட்டாக வந்ததுனால சரி முன்னாடியே வந்துருச்சு. 1806 ஜூலை 10 ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகேவா, குடிகார ஜமீன் கூட புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு ரொம்ப வந்து அதிகமாக கொண்டு போகக்கூடாதுன்னு கரெக்டாக என்ன பாயிண்ட் உங்களுக்கு புரியுமோ அது மட்டும் சொல்லியிருக்கேன். 1806 ஜூலை 10 ஒரு குடிகார ஜமீன் வந்து முன்னாடியே கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு ஹைலைட் பண்ணி வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் இந்த திட்டம் வந்து தோல்விக்கான ஃபஸ்ட்டு காரணமே அதான். அடுத்து வந்து தோல்விக்கான காரணமே அதுதான். திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த 3 சரி 10ஆம் தேதி ஆரம்பிச்சாச்சு. இந்த வேலூர் கோட்டையில் வந்து இந்த 3 பேர்த்த கொண்டுறாங்க, ஃபேன் கோட்டு, மக்ரோஸ், ஆம்ஸ்டாங். ஃபேமன் கூட ஞாபகம் சொல்லியிருக்கேன். இது புக் பேக்கில் ஃபேன் கோட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொல்லப்பட்ட ஆங்கில அதிகாரின்னு சொல்லி. ஓகேவா, இந்த திட்டத்தில் இது வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, யார், கூட்ஸ் கூட்டி கொடுக்குறாரு கில்லஸ்பி யார், ஆர்காட்டோட கமாண்டிங் ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. இவர் ஆர்காட்லேருந்து வேலூர் வராரு, ஒரு குதிரை படையோட வந்து தாக்குதலை மேற்கொண்டு ஒரு 350லேருந்து 800 சிப்பாய்கள் வந்து கொல்லப்படுறாங்க. ஒரு 500 சிப்பாய்கள் வந்து ஜெயிலில் அடைச்சாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா, வேலூர் திருச்சி சிறையில் அடைச்சாங்கன்னு சொல்லியும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கில்லஸ்பிக்கு இந்த மாதிரி கில்லஸ்பியோட தாக்குதல் இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஓகேவா, அதனால் திட்டம் தோல்வி அடையுது. தோல்விக்கான காரணம் என்னென்ன, முன்னாடியே ஆரம்பிச்சது 10ஆம் தேதி 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி 10ஆம் தேதி ஆரம்பிச்சது. இதனால் சரியான திட்டமிடல் இல்லை, சரியான திப்போட சன் தலைமை தாங்கினாலும் அவர்கிட்ட சரியான ஒரு தலைமை பண்பு இல்லை. சரி, ஒரு தலைமை இது இல்லை, மருது சகோதரர்கள் அவங்க மாதிரி ஒரு தலைமை ஏற்கிற அந்த ஒரு இது இல்லை. அடுத்து என்ன அப்படின்னா,
அடுத்த தோல்வி காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, மக்கள்கிட்டே சில பேர்கிட்ட பங்கேற்பு இல்லை, சிப்பாய்கள் சில பேர் பங்கேற்கலை, எல்லாரும் வந்து ஒரு பொது நோக்கு இல்லை, விடுதலை அடையணும் இன்றுன்னு சொல்லி ஒரு பொது நோக்கு இல்லாமல் எனக்கு மைசூர் வேணும், உனக்கு ஹைதராபாத் வேணும்னு சொல்லி அப்படி பிரிஞ்சு செயல்பட்டதுனால சரியாக பண்ண முடியல. ஆயுதங்கள் வந்து தாறுமாறாக பயன்படுத்த ஆரம்பித்ததுனால ஆயுதங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு வெடிமருந்துகள்லாம் கம்மியாகுது. அப்போ பிரிட்டிஷ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணுறாங்க. ஓகேவா, இதெல்லாம் தான் தோல்விக்கான காரணம். அடுத்து விளைவுகள் என்ன? அடக்குன கில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடாஸ் கொடுக்குறாங்க. பக்கோடாஸ் யாரோட கையின்னு? நம்மளுடைய விஜயநகர் ஆட்சி செஞ்ச அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ் தான். அடுத்து கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது யார்? ஜான் கிரட்டாக்கு, வில்லியம் பெண்டிக்கு, அக்னியும். இந்த 3 பேரும் அக்னியும் தொப்பி கொண்டு வந்தார். வில்லியம் பெண்டிக் கவர்னராக இருந்தார். அப்புறம் வந்து நம்ம ஜான் கிரட்டாக்கு செயல்படுத்தினார். இந்த 3 பேர் இங்கிலாந்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவருக்கு 7000 பக்கோடா கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அடுத்து அந்த 19வது ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க, ஏன்னா அப்போ பாதுகாத்துட்டு வந்து சரி 69வது 19 69 இந்த 2 பேர் தான் வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க. இந்த வீடியோ சொல்லியிருப்பேன் வேலூர் கிளர்ச்சி அப்போ பாதுகாத்துட்டு இருந்தாங்க கோட்டையை. அதில் அந்த 69வது படைப்பிரிவு ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நினைவு சின்னத்தை இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இந்திய சிப்பாய்களை வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் ராணுவத்தில் பிரிட்டிஷ் ஆளுங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. இதெல்லாம் வந்து இந்த கிளர்ச்சிக்கான நடந்த விளைவுகள். ஓகேவா. அடுத்து கடைசியாக வந்து கூற்றுகள். என்னென்ன கூற்றுகள்? இப்போ நான் கூட ராஜையன் சொன்னேன், தென்னிந்திய கிளர்ச்சி தான் ஃபர்ஸ்ட் விடுதலை போராட்டம், தென்னிந்திய கிளர்ச்சியால் தூண்டப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ராஜையன் சொன்னார். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு? 1857 கிளர்ச்சி தான்ப்பா முதல் இந்திய விடுதலை போராட்டம்னு சொல்லி இந்த மாதிரி மாறி சொல்கிறாங்க. தாமஸ் மன்ரோ என்ன சொல்கிறாரு? மத மாற்றம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பெண்டிக் என்ன சொல்கிறாரு? இந்து மதம் முஸ்லீம் மதத்திலே வந்து தலைப்பாகை அணியக்கூடாதுன்னு எங்கேயும் இல்லையே, ஏன் இவங்க கிளர்ச்சி பண்ணுறாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், இந்து மதம் மற்றும் முஸ்லீம் மதத்தை புண்பட்ட மாதிரி ஆயிடுச்சு, அதனால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நிகழ்ச்சி எழுச்சி அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார். இதெல்லாமே நம்ம கூற்றுகள்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா. அப்புறம் அந்த கவர்மெண்ட் விழா எடுத்து நடத்தினது 2007 வந்து 150வது விழா எடுத்து நடத்தினது. 2006 வந்து வேலூருக்கான ஒரு நினைவு சின்னத்தை வந்து சரி அஞ்சல் தலையை வந்து அறிவிச்சது கவர்மெண்ட். ஓகேவா. அடுத்து இந்த கிளர்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணது யார்? ஆதம் ஹமீது ஹுசைன் காசிம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வேலூர் கிளர்ச்சியை மொத்தமாக முடிஞ்சு நம்ம பாளையக்காரர் ஆரம்பித்து வேலூர் கிளர்ச்சி வரைக்கும் டோட்டலாக ஒரு கன்சாலிடேட்டை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சோர்ஸ் புக்கு ப்ளஸ் ஸ்கூல் புக்கு தான் நம்ம கண்டென்ட் வந்து எப்போவுமே ஸ்கூல் புக் சோர்ஸ் புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ நீங்கள் வந்து ஜிகேல எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 75 கொஷினில் இப்போ நம்ம குரூப் 2 குரூப் 4ல் ஸ்கூல் புக்லேருந்து கேட்டது ஒரு 25 கொஷின் தான். ஸ்கூல் புக் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். சோர்ஸ் புக் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பழைய ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இப்போ சோர்ஸ் புக் படிங்க. புது ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஸ்கூல் புக்கை பாளையக்காரர் நம்ம நடத்தியிருக்கோம், போய் ஃபஸ்ட்டு பாளையக்காரர் ஒரு 10th புக்கில் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீட் விட்டிங்கன்னா ஓரளவுக்கு மைண்ட் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சோர்ஸ் புக் படிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும். எடுத்தோன்னே நீங்கள் சோர்ஸ் புக் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அங்கே இங்கேன்னு பாயிண்ட் இருக்கிறனால குழப்பம். எங்களுக்கே வந்து இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்ப ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி தொகுத்து நம்ம வந்து கன்சாலிடேட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோர்ஸ் புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த டைம் சோர்ஸ் புக்லேருந்து கேட்டாலும் அடிக்கணும், ஸ்கூல் புக்லேருந்து கேட்டாலும் அடிக்கணும். நம்ம இப்போ சோர்ஸ் புக்கில் கேட்குறாங்கன்னு சோர்ஸ் புக்கே படிச்சுட்டு ஸ்கூல் புக்கு விட்டுற முடியாது, ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு சோர்ஸ் புக்கையும் விட்டுற முடியாது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். எப்படி கேட்டாலும் ஹேண்டில் பண்ணணும். எப்படியுமே இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கணிக்க முடியாது. ஓகேவா. நம்ம தமிழுக்கான பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் கடைசி டே ஆஃபரு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 500 தான், 1 இயர் வரும். உங்களுக்கு ஆப்பில் மெட்டீரியல் டெஸ்ட்டு டிஸ்கஷனு எல்லாமே ப்ரொவைட் ஆகும். சோர்ஸ் புக்கு ஸ்கூல் புக்கு நான் சொன்ன 13 மனப்பாட பகுதிகளில் சோர்ஸ் புக்கு ஸ்கூல் புக்கை நாங்கள் வந்து எளிமையாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கலை சொல்ல எப்படி சொல்லி கொடுத்தா, இமேஜ் வச்சா ஷார்ட்கட் வச்சா எப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக புரியுமோ அந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஆப் லிங்க்கு, ஸ்கெடியூல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அப்புறம் யூனிட் 6 பிளேலிஸ்ட்டு வெங்கடேசன் புக் பிளேலிஸ்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.